ரீவைண்ட் ஆஃப் தமிழ் சினிமா 2023 இந்த இயர்ல பிக் ஸ்டார்ஸ் ஒரு படமும் ஓடிருக்கு. அதே மாரி டெபியூட் டைரக்டர்ஸ் படத்துக்கும் நெறைய ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் மியூசிக், பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் தியேட்ரிக்கல் ஃபிலிம் இந்த மாரி இந்த கேட்டகரியில நம்ம வந்து படத்த வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வெல்கம் டூ சீன்ஸ். நாங்க இந்த மாரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்க்ரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது டாபிக் பத்தி பேசணும் அப்படி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க அதில பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். தமிழ் சினிமா இன் 2023 பற்றி சொல்லலாம். வெறும் தமிழ் சினிமா மட்டும் சொல்லலாம். இந்த டப்டு மூவிஸு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். எனக்கு பெஸ்ட் ஃபிலிம்னு பட்டுச்சுன்னா லியோ, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், போர் தொழில். அப்புறம் பெஸ்ட் ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன், குட் நைட்டில் இருந்து, டாடா, கவின். பெஸ்ட் ஆக்டர். பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் நிறைய படம் பண்ணியிருக்காங்க இந்த இயரில். தீரா காதல், ஃபரானா, ரன் பேபி ரன், கிரேட் இண்டியன் கிச்சன், சொப்பன சுந்தரி. அப்புறம் நிமிஷா விஜயன், அவங்க ஜிகர்தண்டா டபுள் எக்ஸும் சித்தா. அதுக்கப்புறம் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா PS2, பொன்னியின் செல்வன் 2, இறகப்பற்று, லியோ. இவர் PS2 வந்துட்டு ரவிவர்மனா அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் லியோவில் மனோஜ் பரமஹம்சா. அப்புறம் 1947 ஒரு படம் இருக்குது, அவர் செல்வகுமார். அதுலேயும் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெஸ்ட்டு எடிட்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா கொலை, விஜய் ஆண்டனியன் நடித்த படம். ஆர்கே செல்வான்ற எடிட்டர். அந்த படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு எடிட்டிங் பேட்டர்னில். அப்புறம் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததில் பொம்மை நாயகின்னு ஒரு படம் இருக்குது, ஷான் டைரக்ஷனில், அந்த படம். அப்புறம் கொலையுமே அண்டர் ரேட்டடுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு. பாலாஜி அவர் டைரக்ட் பண்ணியிருப்பார். அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் படம், தருண் தேஜா, அதுவுமே அண்டர் ரேட்டட் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஓவர் ரேட்டட் ஃபிலிம்னா எனக்கு பட்டது பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ஓவர் ரேட்டட் ஃபிலிம் மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் ஜெயிலர், வாரிசு இதெல்லாம் ஓவர் ரேட்டட் மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர், ஆக்ட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் வந்துட்டு அபர்ணதி இறகப்பற்றில் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா, தலைவன் சொல்லவே தேவையில்லை. மார்க் ஆண்டனி, ஜிகர்தண்டா செம்மையாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வடிவேல், தலைவன் மாமன்னனில் நான் அந்த சைட் ஆஃப் வடிவேல் நான் பார்த்ததில்லை. நிறைய பேர் ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பெஸ்ட்டு டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ராஜா, போர் தொழிலில் இருந்து. அப்புறம் மந்திரமூர்த்தி ஃப்ரம் அயோத்தி. அப்புறம் வெங்கி அட்லூரி, அவர் ஒரு தெலுங்கு டேரக்டர் தான், பட் வாத்தி படம் அது தமிழில் தான் வந்துச்சு. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். வாத்தி படம் அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட், யாத்திசைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ப்ரொடக்ஷனாகவே அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் விடுதலை பார்ட் 1, எல்ரட் குமார்ன்ட்டு ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட். அதில் வெற்றிமாறனும் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் தான். பட்டு அந்த படம் ப்ரொடக்ஷனாகவே வெரி 4 crore பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணி 40 crores வரைக்கும் போனது பெரிய விஷயம். நார்த் இந்தியாவிலலாம் இதை பற்றி நிறைய பேசின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேர்ஸ்ட் ஃபிலிம்னு இதை நான் மட்டும் சொல்லிக்கிறேன், யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பட்டதுன்னா ஜப்பானு, எல்ஜிஎம்மு, சந்திரமுகி 2, இன்னும் நிறைய லிஸ்ட்டு போயினே இருக்கும். மெயினாக ஜப்பான், எல்ஜிஎம் எனக்கு சுத்தமாக ஏன்டா வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஓடிடி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நான் மெஜாரிட்டி இந்த வருஷம் தேட்டரில் நிறைய படம் பார்க்கல, இங்கே மூவ் ஆனதுனால. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இந்த வருஷம் தேட்டரில் பார்த்ததுன்னா 55+ நினைக்கிறேன், அவ்வளோதான் பார்த்துருக்கேன். யூஸ்வலி 100 மேலே தாண்டு எனக்கு தேட்டருக்கெல்லாம். ஓடிடி தான் நிறைய பார்த்துருக்கேன். பெஸ்ட் ஓடிடி ஃபிலிம்னா ரத்தம், எல்லாமே குட் நைட், தாதா, அயோத்தி, மேக்ஸிமம் இந்த வருஷம் நல்ல படங்கள் கன்சிடர் பண்ணுற எல்லா படமுமே ஓடிடியில் தான் பார்த்துருக்கேன். அப்புறம் பெஸ்ட்டு ரிவ்யூவர், தமிழ் ரிவ்யூவர் நான் பார்க்குறதுனா ஃபிலிமி கிராஃப்ட் அருணோதயன். அவர் ரிவ்யூ பண்ணி நிறைய படங்கள் ஓடிடிலையும் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கோடாங்கின்னு ஒரு ரிவ்யூவர் இருக்கார். ஐ மீன் பெஸ்ட் ரிவ்யூ சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணுவார். ஆதி புருஷ்க்கும் சந்திரமுகி 2க்கும் ஹீரோயினுக்கும் செம்மையாக பண்ணியிருந்தார். அப்புறம் தமிழ் இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தது வந்து கண்ணகி டைரக்டர் யஷ்வந்த் கிஷோருன்ட்டு. கிட்டத்தட்ட நம்ம என்ன பேசுவோமோ அதே மாதிரி
பேசியிருந்தாப்புல. அது நல்லா இருந்துச்சு. அவரோட இன்டர்வியூ. அப்புறம் போர்த்தொழில் டைரக்டர் அவரும் நல்லா பேசியிருந்தாரு. சித்தா எஸ். யு. அருண்குமார் அந்த இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லா எக்ஸ்பெக்டேஷன்ல பார்த்த இன்டர்வியூஸ்னா லோகேஷ் கனகராஜோட இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னது வர்ஸ்ட் திங் ஹேப்பன்ட் இன் 2023 ஃபார் தமிழ் சினிமான்னு பார்த்தீங்கன்னா, வர்ஸ்ட் பெஸ்ட் 2மே சொல்றேன். பெஸ்ட்டுனா நிறைய டிபேட்டட் டைரக்டர்ஸ் ரெக்கக்னைஸ் செய்யப்பட்டிருக்கு. அது நல்லா இருந்துச்சு. கொலாபரேஷன் ரைட்டிங் வந்திருக்கு. அப்புறமா விஜய் வெர்சஸ் அஜித் கிளாஷ் அதுவுமே நல்லா இருந்துச்சு. வர்ஸ்ட்னா இந்த ரோஹிணி தியேட்டர்ல ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு. இந்த மாதிரி லோ காஸ்ட் பீப்பிள உள்ள விடக்கூடாதுன்ட்டு. அது அதுக்கப்புறம் தமிழ் சினிமாக்கான்னு சொல்ல வரல. இண்டஸ்ட்ரிய சார்ந்து சொல்றேன். அதுக்கப்புறம் யாரோ செத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். துணி படம் இது. அப்புறம் பார்ட் 2 நிறைய வந்துன்னு இருக்கு. பேன் இண்டியா ஃபிலிம்ஸ். இன்னொரு வர்ஸ்ட்னா 240+ தமிழ் சினிமா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா 20 மட்டும் தான் ஹிட். அதாவது போட்ட காச எடுத்திருக்கிறது. அதுவுமே வர்ஸ்ட்டான்னு தெரியல. ஃபேக்ட் அதுதான். மேபி இன்னும் நிறைய பெட்டர் படங்கள் வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அது சொல்லிடுறேன் தமிழ்ல. நான் பார்த்தது நம்ம ஆசை டைரக்ட் பண்ண இட்ஸ் ஹர் சாய்ஸ். அவரது எனக்கு ரொம்ப பிடிச்சி இங்க தான் இருக்காரு. அதுக்கப்புறம் அவனும் அவளும் மோதினார்கள்னு ஒரு படம். 2 பேர் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த படத்த. அ தர்மேந்திரா அண்ட் ஆனந்த். அந்த படம் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ் ஃபிலிம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆனது. பெஸ்ட் ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு பார்த்தீங்கன்னா, மாவீரன் எனக்கு பிடிச்சது. மடோன் அஸ்வின், சந்துரு 2 பேர் எழுதியிருப்பாங்க. ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ், கார்த்திக் சுப்ராஜ் சொல்லவே வேணாம். அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி கிட்டத்தட்ட 3 பேர் எழுதியிருப்பாங்க. ஆதிக்கு, சவரிமுத்துன்னு அப்புறம் அர்ஜுன் ஒரு ஆள். மாமன்னன் ரைட்டிங்குமே நல்லா இருந்துச்சு. மாரி செல்வராஜ். அதுக்கப்புறம் எனக்கு தமிழ் சினிமால என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விமன் டைரக்டர்ஸ் வரணும். நிறைய டைரக்டர்ஸ்ன்றத விட நிறைய விமன் ஃபிலிம் மேக்கர்ஸ் வரணும். ஆக்டிங் சைடில் மட்டும்தான் நிறைய பேர் வந்துன்னு இருக்காங்க. எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் ஸ்டண்ட்டில் கூட விமன் ஸ்டண்ட்டு, டான்ஸ் கோரியோகிராஃபி கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க. மேஜராக டான்ஸு, அதுக்கப்புறம் ஆக்டிங் இதான் மேஜராக இருக்குது. டெக்னிக்கல் சைடாகவும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் பழைய நிறைய பேர் அண்டர் ரேட்டட் ஆக்டர்ஸாக இருக்காங்கல்ல. அந்த அந்த ஆக்டர்ஸ் ஐ மீன் நிறைய வயசான ஆக்டர்ஸ் வந்துட்டு இப்போ இருக்கிற நிறைய பேர் காணாமல் போகிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நிறைய பேர் நடிக்க வைக்கணும். நிறைய பேர் காணாமல் போயிட்டு இருக்காங்க. பெஸ்ட் சீன் எல்லாம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல ப்ரோ. எனக்கு லியோவோட அந்த காஃபி ஃபைட் சீன் தான் பெஸ்ட் சீன் எனக்கு பட்டுச்சு. ஆல்தோ அது வந்துட்டு ஏற்கனவே இந்த படத்தில் இருந்தாலும், ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸில் இருந்தாலும் எனக்கு அது டக்குன்னு நீங்கள் கேட்டவுடனே அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுதான் எனக்கு தமிழ் சினிமாவில் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா விமன் டைரக்டர்ஸ் நிறைய வரணும். அதுக்கப்புறம் நிறைய ஹிட் படங்கள் வரணும். ஹிட் படங்கள் மீன்ஸ் போட்ட காசை எடுத்த அளவுக்கு வந்தால் போதும். அப்புறம் ஃபிலிம் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் நிறைய வந்தால் நல்லா இருக்கும். அப்புறமா தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெஸ்ட் இது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் தான். இந்த வருஷம் நம்ம பார்த்த நிறைய டிபேட் டைரக்டர்ஸ் ஃபிலிம்ஸு நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா, சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நிறைய படம். அது லாபமும் வந்திருக்கு. அது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். அதுக்கப்புறம் பெஸ்ட் வெப் சீரிஸ்ன்னு நான் தமிழ்து மட்டும் சொல்கிறேன். அயலி, இப்போ வந்த வீரப்பன். இது 2மே செம்மையாக இருந்துச்சு. தூத்தா அது தெலுங்குல வந்தது. ஸோ அதுவுமே பெஸ்ட் தான். பட் அது தெலுங்குன்றதுனால அதை மென்ஷன் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபிலிமி ஃப்ரீக்கர்ஸில் சேர்ந்ததுனால எனக்கு நிறைய பெனிஃபிட் ஆகிருக்கு. சீன் சென்ஸும் நல்ல ப்ரொடக்ஷனாக கரெக்டாக போயின்னு இருக்குது. இன்னைக்கு வந்த மாதிரி ஐ மீன் ரெகுலராக வந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் எல்லோரும் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினா கண்டென்ட்டும் அதிகமாகும், நம்மளுக்கும் நாலேஜ் கெயின் ஆகும், அவங்களுக்கும் பேசுகிறவங்களுக்கும் நாலேஜ் கெயின் ஆகும். ஸோ அது ஒன்று முன்னாடி நல்லா போயின்னு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பட்டு நடந்துன்னு இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் அடுத்த வருஷம் சீன்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணுறோம். அதுவுமே எக்ஸைட்டடாக இருக்குது. டெய்லி குவைரிஸ், வித்தியாசமான குவைரிஸ் எல்லாம் வந்துச்சு. அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ரூட்டில் போயின்னு இருக்கோம் அப்படின்னு தோணுது. எனக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபிலிமி ஃப்ராக்கர்ஸில் சேது ப்ரோ, அப்புறம்
சந்தோஷ் ப்ரோ, ஹர்ஷத், ஹரி ப்ரோ இவங்க 4 பேர் தான் நான் பெருசா எனக்கு கன்சிஸ்டன்ஸா நிறைய கத்துக்கினேன் இவங்க கிட்ட இருந்து. பெஸ்ட் மியூசிக் விட்டுட்டீங்க. மிஸ் பண்ணிட்டேன். அது இறகப்பற்று செமையா இருந்துச்சு மியூசிக். பெஸ்ட் இன்டர்வல் எதுவும் ஞாபகம் இருக்கா? பெஸ்ட் இன்டர்வல் அன்எக்ஸ்பெக்டட் மூவி. அன்எக்ஸ்பெக்டட் இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப ஒஸ்டா இருந்த மூவி. ஆமா அதான் சொல்லுங்க அப்படியே. அதுதான் நான் சொன்னேனே, ஜப்பான், அதுக்கப்புறம் எல்ஜிஎம். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அத? எக்ஸ்பெக்ட் பண்ணது ஜப்பான். அந்த டைரக்டர் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ப்ரோ. ட்ரைலர் எல்லாம் இம்ப்ரெசிவா இல்ல, பட் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நான் தியேட்டர் போனதே ரொம்ப கம்மி தான். எல்லாம் ஓடிடி ஃபிலிம்ஸ் தான் நிறைய பார்த்துருக்கேன். யூஸ்வலி 140 150 ஃபிலிம்ஸ் பார்ப்பேன் தியேட்டர்ல. 2021 வரைக்குமே அப்படிதான் நடந்துச்சு. 2022ல இருந்து கம்மி, இங்க ஷிஃப்ட் ஆனதுனால கம்மி பண்ணிட்டேன். நிறைய தெலுங்கு படங்கள் பார்த்துருக்கேன். மொத்தமாவே 55+ படங்கள் தான் பார்த்துருக்கேன் இந்த வருஷம் தியேட்டர்ல. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது போனது தெலுங்குல இருக்கு, பட் தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு அதான் ஜப்பான் மட்டும்தான் நினைக்கிறேன். அப்புறம் இறைவன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் உண்மையிலே. அந்த டீசர் ட்ரைலர் எல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அது பயங்கர டிசப்பாயிண்டட். அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்டர்வல்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி லியோ தான். நம்மளுக்கு அது அப்புறம் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. லியோ, வாரிசு, துணிவு, இது ரெண்டுமே நான் 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் பார்த்தேன். அந்த இதே வேற வைப்ல இருந்துச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் விட்டேனா? இல்ல சொல்லிட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிலிம் தியேட்ரிக்கல் அப்படின்னு கேட்குறாங்களா? தியேட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் இந்த தடவை போயிருக்கேன். பட் எனக்கு தியேட்ரிக்கலா ஒரு செலிப்ரேட் மூமெண்ட் மாதிரி கொடுத்ததுன்னா, நான் பெருசா எந்த படமும் பெருசா செலிப்ரேட் பண்ண மாட்டேன். பட் சித்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சித்தால வந்து அந்த ஒரு ஆட்டோ சீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு 25-40 பேர் தான் 30 பேர் தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த 30 பேருமே கை தட்டணும். ஸோ அது அந்த சீன் எனக்கு, அந்த ஒரு சீனுக்காக நான் அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. பெஸ்ட் ஆக்டர்னா சூரிய சொல்லுவேன். அப்புறம் MS பாஸ்கர் பார்க்கிங்ல அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஆக்ட்ரஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதான் நிமிஷா, அவங்களோட 2 படம், அந்த 2 படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு பாக்குறப்போ PS2 தான் எனக்கு தோணுது. அது ரொம்ப நல்லா இருந்தது PS2. எடிட்டிங் பார்த்தானா மோஸ்டா எடிட்டிங்ஸ்லாம் நான் பெருசா கவனிக்க மாட்டேன். பட் ஆனா கண்ணுக்கு படுற மாதிரி வந்த எடிட்டிங்னு பார்த்தா அது தமிழ் படம் இல்ல, அனிமல். அந்த படத்துல வரக்கூடிய அந்த ஃபிளைட் கிராஷ் ஆகிற மாதிரி போய் கிளவுட்ல இருந்து அந்த கார் வர்ற அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ் படம் மட்டும் பேசுறேன். தமிழ் படம் நான் அதான் சொல்லிட்டேன், தமிழ் படம் சொல்லிட்டேன். மற்றபடி நல்லா இருக்கு, பட் நான் அதை பெருசா நோட்டீஸ் பண்ணல இதுல. அது ஒண்ணு. அந்த பார்க்கிங் எடிட்டிங் நல்லா இருந்தது, அது வேணா சொல்றேன். அண்டர் ரேட்டட்னு எனக்கு எதுவும் பெருசா தெரியல இந்த தாட்டி எந்த படமும். எல்லா படம் அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ ரீசெண்டா வந்த அந்த வெள்ளத்தினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்த சின்ன படங்கள், இந்த பார்க்கிங், நாடு, இந்த மாதிரியான படங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது ஒண்ணு. ஓவர் ரேட்டட்னு பார்த்தா ஜெயிலர் தான் எனக்கு இப்ப டக்குன்னு ஞாபகத்துல வருது. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அதான் MS பாஸ்கர், அவருடைய ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்ட்ரஸ் கரெக்டா டக்குன்னு ஞாபகத்துல வரல. டிரெக்டர்னா நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இப்போ சித்தா டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெற்றிமாறன் அஃப்கோர்ஸ் அவரு வந்துருவாரு எப்படி லிஸ்ட்ல. ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தா ப்ரொடக்ஷனா ரொம்ப அதான் விடுதலை தான். அது நிஜமா வந்து பார்த்தீங்கன்னா அது இவரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சில நேரத்துல வெற்றிமாறன் மேல என்ன சொல்றது, ஒரு 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 நல்ல அபிப்பிராயம் வருது. இந்த மாதிரி ஒரு பேசுறப்போ ஒரு சம்திங் ஒரு நெகட்டிவான இம்ப்ரூவேஷனும் அவர் மேல வந்துட்டு போகுது. ஸோ அது கண்டிப்பா வரணும். அப்படி வந்தாதான் நம்ம ஒரு நல்ல டைரக்டர் ஆக முடியும். இந்த அது அவரை வச்சுக்கிட்டு தப்பான இம்ப்ரெஷன் வந்தாகனா அந்த மாதிரி அது அவர் கெத்தா சொல்றாருல, அதுவும் தப்புதான். அதுவும் தப்புதான். அது நிறைய இடங்கள்ல போற இன்டர்வியூல எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கவே இல்லை. அது ஒண்ணு விடுதலை. லேர்னிங் ஆஸ் ஃப்ரம் ஃபிலிம் மேக்கர் 2023ல வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் அப் டு டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கேன். ஒட்டுக்கா இந்த வருஷத்துல மொத்தமா லேர்ன் பண்ணது அப்படிங்கிறது என்னன்னா, இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு இவரு இந்த விக்னேஷ் போர் தொழில் டைரக்டர் அவர் சொல்ற அந்த ஒரு இது வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பயரா இருந்தது. என்னன்னா, எனக்கு ஒரு சீன் ஞாபகத்துல வந்தா மண்டையிலே வச்சிருவேன், அது அப்படியே மறந்துடும்.
அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சீனை டேட் குறிச்சு எழுதி வச்சிருவேன். சீன் மீன்ஸ் ஏதாச்சும் ஐடியா கிளிக் ஆகுது அப்படின்னா அதை எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நானும் மண்டையில நிறைய வச்சுக்கிட்டு லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அவரை அந்த இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு நான் எழுத கத்துக்கிட்டேன். அது ஒரு சின்ன இது. சேஞ்சுன்னு பார்த்தா எனக்கு பெருசா சேஞ்ச் எதுவும் தோணல. இந்த வருஷம் நல்லா தான் போச்சு அப்படின்னு தோணுது. வர்ஸ்ட் திங்னா நம்பர்ஸ் கேம் ரொம்ப பூமான மாதிரி எனக்கு தோணுச்சு. டைரக்டர்ஸ் சினிமால இருக்கிற மெயின் டைரக்டர்ஸே இதை பத்தி இன்டர்வியூஸ்ல பேசுற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம அந்த நம்பர்ஸ் கேம் ரொம்ப பூம் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பெஸ்ட் ஓடிடி ஃபிலிம் நான் ஓடிடியில பெருசா எதுவும் பார்க்கல. அதனால எனக்கு கரெக்டா எதுவும் தெரியல. தியேட்ரிக்கல் மெமரிஸ்னா அதான் சித்தா. ரிவ்யூவர்ஸ் அது எதுவும் கரெக்டா தெரியல. இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா அகெயின் வெற்றிமாறன் அவர் பரத்வாஜ் ரங்கனோட கொடுத்த இன்டர்வியூ, அப்புறம் அந்த ரவுண்ட் டேபிள் இப்போ கடைசியா வந்தது, அப்புறம் மணியத்னமோட அவர் பேசினது, இந்த இன்டர்வியூஸ்லாம் எனக்கு இதாக இருந்தது. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் தியேட்ரிக்கல் வாட்ச் ஒரு 40 ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருப்பேன் இந்த தடவை. ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பெருசா பார்க்கல. இந்த குரூப்ல வந்தது இவர் அருண் ப்ரோவோட அந்த இட்ஸ் யுவர் சாய்ஸ் அதுதான் நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பெஸ்ட் ரைட்டர் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்னா பெஸ்ட் ரைட்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதான் எஸ்யு அருண்குமார் அவர் இருக்காரு. அவருடைய ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கிரீன் பிளே வைஸா எனக்கு மார்க் ஆண்டனி ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. ஃபியூஸ் தமிழ் சினிமா அதான் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கிறப்போ நடுவுல ஒரு லைட்டா தாமரை பூக்குற மாதிரி இவ்வளவு பெரிய பேன் இண்டியா அந்த இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா 2022 மொத்தமாவே பேன் இண்டியா ஜோனா இருந்தது. இதுல இருந்து விலகி இது வந்து நிறைய அந்த நியூ ஃபிலிம்ஸ் மைல்டான ஃபிலிம்ஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப இதா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒண்ணு. அந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா அது நான் இருக்கப்பட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த விடுதலையில வந்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ராஜா சார் அவருடைய மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்எக்ஸ்பெக்டட்னா நான் மார்க் ஆண்டனி தான் அன்எக்ஸ்பெக்டட் பண்ணேன். அது அது ஆதிக் அவருடைய முந்தைய படங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால நான் அதை எதிர்பார்க்கல. பட் அது நல்லாவே வந்துச்சு. அது பிடிச்சிருந்தது. பெஸ்ட் இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லணும்னா விடுதலை தான். எனக்கு அது அப்பதான் அந்த வாத்தியாருங்கிற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ரொம்ப நல்லா இருந்தது. இன்ட்ரோவும் அதுதான், விடுதலை தான் நான் சொல்லுவேன். பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் ஃபிலிம்ஸ்னு எதுவும் எனக்கு இந்த தடவை எதுவும் தோணல. பட் இம்ப்ரூவ் இது இன்னும் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ஜப்பான் தான் தோணுச்சு. ஜப்பான்ல வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அந்த கிளைமேக்ஸ்க்காக அவங்க போடுற மத்த அறுவையெல்லாம் நல்லா தாங்கிட்டு இருக்குதுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் வேற மாதிரி ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் அந்த படத்தை. அது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. மற்றபடி தமிழ்ல நீங்க பார்த்த வெப் சீரிஸ் நான் பெருசா இந்த தடவை பார்க்கல. அயலி மட்டும் தான் நான் பார்த்தேன். அயலி எனக்கு பிடிச்சிருந்தது. வீரப்பன் வச்சிருக்கேன் லிஸ்ட்ல, இன்னும் பார்க்க முடியல. அது டைரக்டர் விட்டுட்டேனா. டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இவரு அது மணியத்னம் பிடிச்சது. படமா அது எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பட் அதுல வர அந்த பிட் அண்ட் சீன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவர் கன்சியூம் பண்ண விதம், அது முக்கியமா அந்த ஐஸ்வர்யா ராயும் விக்ரமும் கடைசி அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அந்த சீன் எனக்கு நல்லாவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அது அப்புறம் ஐஸ்வர்யா ராயோட இன்ட்ரோ அண்ட் எண்டு அதெல்லாம் ரொம்ப எனக்கு நல்லா இருந்தது மாதிரி தோணுச்சு. அந்த பர்டிகுலரா அந்த கார்த்தி த்ரிஷா அவங்களோட லவ் சீன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. நானும் பெஸ்ட் டைரக்டர் விட்டுட்டேன். போர் தொழில் விக்னேஷ் ராஜா, மந்திரமூர்த்தி சொன்னா சொன்னீங்க. ஃபைன். வேற யாருன்னா அயோத்தி அன்எக்ஸ்பெக்டடா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது சசிகுமார் அவருடைய முந்தைய படங்கள்லாம் பெருசா இல்லாதது. அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. அது இந்த வருஷம் இன்னொரு நல்ல விஷயம் எனக்கு நல்லா இருந்ததுன்னா, நிறைய சின்ன படங்களுக்கு தான் நான் தியேட்டருக்கு போனேன். நான் 2-3 சின்ன படம் தான் மிஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். டாடா மிஸ் பண்ணிட்டேன், யாத்திசை மிஸ் பண்ணேன். யாத்திசை சின்ன படம் இல்ல, பட் ஓவராலா அந்த பெரிய படங்களை கம்பேர் பண்றப்ப ஒரு சின்ன படம். அப்புறம் இருக்கப்பட்டு மிஸ் பண்ணேன். இந்த 3 தவிர்த்து மத்த எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு எனக்கு. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா எனக்கு தோணுன விஷயங்கள்ல முதல் விஷயம் வந்துட்டு பெஸ்ட் ஃபிலிம் தியேட்ரிக்கல் வந்துட்டு நான் ஜிகர்தண்டா XX தான் சொல்லுவேன். எஸ், எனக்கு வந்து மாவீரனுமே எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. பட் ஆனால் ஜிகர்தண்டா XX எல்லாத்துக்குமே அடிஸ்ட்ரிக்ஸா போயிடுச்சு. அதனால அதை தாண்டி எனக்கு ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எதுவுமே கொடுக்கல. ஏன்னா அதை நான் கிட்டத்தட்ட 3 தடவை போய் தியேட்டர்ல வர போய் பார்த்தேன். பெஸ்ட் ஆக்டர் வந்துட்டு நான் எஸ்ஜே சூர்யா தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாதிரி எக்கச்சக்க வேரியேஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லா வகையிலையும் பார்க்கும்போதுமே
அந்த பொம்மை படம் கூட நான் பார்க்கல. பட் ஒரு சீன் பார்த்தேன். அதில் நல்லா பண்ணியிருந்தாருன்னு சொன்னாங்க. பட் படம் நான் பார்க்கல, நல்லா இல்லை நிறைய பேர் சொன்னனால பார்க்கல. அண்ட் மார்க் ஆண்டனியா இருக்கட்டும், ஜிகர்தண்டா டபுள் எக்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு வேரியேஷன் காமிச்சான பெர்ஃபார்மராக வேற லெவலில் வந்திருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ பெஸ்ட் ஆக்டர் வந்து எஸ் ஜே சூர்யா. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து நிமிஷா தான், சித்தாக்கும் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்க்கும். பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து அதுவும் நான் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா 4-5 ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்படியே இது வந்து சினிமாட்டோகிராஃபிக்குன்னே நின்னா மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய ஆங்கிள்ஸ் அண்ட் நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆன மாதிரி தோணுச்சு. அண்ட் எஸ், விடுதலைக்கும் சொல்லணும், அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ அதுவும் சினிமாட்டோகிராஃபர் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ 2 சினிமாட்டோகிராஃபருமே. பெஸ்ட் எடிட்டிங்னு எனக்கு பட்டது வந்துட்டு மார்க் ஆண்டனி தான். ஸோ மார்க் ஆண்டனியில் எனக்கு எடிட்டிங் ரொம்ப நல்லா ஒர்க் ஆன மாதிரி தோணுச்சு. அதனால அண்டர் ரேட்டட் ஃபிலிம் வந்து நான் மாவீரன் தான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து மாவீரன் பத்தி அவ்வளவா ஸ்லாகிச்சு பேசல. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்குமே அது பிடிக்கல தான். பட் ஓவரால் ரைட்டிங்கா இந்த மாதிரி வந்து இவ்வளவு டெப்த் உள்ள ஒரு ஹீரோ சென்ட்ரிக் படத்தை வந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அண்டர் ரேட்டட் ஃபிலிமா எனக்கு மாவீரன் தான் தோணும். பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெருசா அது ஹிட் ஆகலன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு. ஓவர் ரேட்டட் ஃபிலிமா எனக்கு தோணுன படம் வந்துட்டு லியோவும் ஜெயிலரும் தான். இன்னும் சொல்லணும்னா எனக்கு ஆக்சுவலா லியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. பட் நிறைய பேரோட வியூஸ், என்னை சுத்தி இருக்கிறவங்களோட வியூஸ் கேட்கும்போது எஸ், லோகேஷ்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்த அவர் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கணுமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஆனா எண்டில் வந்து அது ரொம்ப பெரிய படம் மாதிரி எல்லாருமே பேசப்பட்டுருச்சு. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் அடிச்சு போட்டுச்சு. அதனால ஓவர் ரேட்டடா நான் ஜெயிலர் அண்ட் லியோ சொல்லலாம். பர்சனலா எனக்கு 2 படமே ரொம்ப பிடிச்சிருச்சு, அதையும் சொல்லிடுறேன். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்துட்டு எனக்கு ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ்ன்னு எனக்கு கரெக்டாக டக்குன்னு ஞாபகம் வரல. மேபி பார்க்கிங் எம்எஸ் பாஸ்கர் தான் சொல்லணும். மற்றபடி எனக்கு டக்குன்னு வேற எதுவுமே ஞாபகம் வரல. பெஸ்ட் டைரக்டர் வந்துட்டு நான் வந்துட்டு இது சொல்லுவேன், டாடா படத்தோட டைரக்டர் சொல்லுவேன். ஏன்னா கவினை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு அதோட ரைட்டிங்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக இம்ப்ரெஸ் ஆகல. பட் அதோட டைரக்ஷன் டெசிஷன்ஸ் வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. பெஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு நான் எஸ் விடுதலை தான் சொல்லுவேன். ஏன்னா கோயில் கட்டணும்ல ஒரு கன்ஃபார்மா 4 கோடியிலேருந்து 60 சில்லற கோடிக்கு எடுத்துட்டு போய்விட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 15 நாள் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி வெற்றிமாறன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்பி ஒரு இடத்துல இறங்குறதுன்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அது சாதாரணமான விஷயம் கிடையாது. வெற்றிமாறன் அதை வந்து அவருக்கு கெத்தா சொல்லிக்கலாம். பட் ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பான விஷயம். ஒரு டைரக்டர் அப்படி இருக்கவே கூடாது, ரொம்ப பெரிய தப்பு. ஸோ பட் ஆனால் ஒரு ப்ரொடியூசர் அதுக்கு கொடுக்குறாருல, ஸோ ஒரு நல்ல படத்தை கொடுத்தே ஆகணுன்றதுக்காக கொடுக்குறாருல, அதனால அவருக்கு நிச்சயமா சொல்லி ஆகணும் பெஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு. லேர்னிங் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் இன் 2023 நான் 3 விஷயங்கள் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம சேனலோடைய டாபிக், நம்ம சேனலோடைய ஹெட்டிங்கே தான் சொல்லணும். சீன் சென்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ சீன் சென்ஸ்னா, அதாவது நான் இது வரைக்குமே எப்பயுமே ஒரு கதை எக்ஸைட்டிங்கா இருக்கணும், ஒரு கதை வந்து நல்லா சொல்லணும், எண்டில் அதுதான் மேட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல நான் இந்த 1 minute ஷார்ட் ஃபிலிம் பண்ண டைம்ல எனக்கு நான் கத்துக்கிட்ட விஷயம், நிறைய படங்கள் மூலமாகவும் எனக்கு கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சீனும் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு படத்துல ஒரு எக்ஸைட்டிங் எலமெண்ட் வைக்கிறத தாண்டி ஒரு சீன்லையுமே நம்ம எக்ஸைட்டிங் எலமெண்ட் வைக்கணும். ஒரு சீனுக்குமே அதுக்கான சென்ஸை நம்ம ப்ராப்பரா பிடிக்கணும். ஸோ இந்த டைட்டிலே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேர்னிங். செகண்ட் லேர்னிங் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து, நம்ம போர்த்தொழில் டைரக்டர் வந்துட்டு விக்னேஷ் ராஜா இருக்கார்ல, அவர் பரத்வாஜனோட இன்டர்வியூல வந்துட்டு ஸ்டோரி போர்ட் பண்றதை வந்து நம்ம ஈஸியா பண்ண முடியும், அதுக்கு ஒரு ஆப் இருக்கு, ஒரு கேமராக்குமே சேர்த்து. இப்போ சோனி ஏஆர்ஐனா அதுக்கு ஒரு ஆப் இருக்கு, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த ஆப்னு சொல்லி அந்த இன்டர்வியூலே சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வந்து அந்த லொக்கேஷன்லேயே எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா, இப்போ இந்த ஷாட் வேணும் அப்படின்னா நீங்க இந்த லென்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஃபோட்டோவாகவே எடுத்து ஒரு ஸ்டோரி போர்ட் பண்ணதான் சொன்னார். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா ஸ்டோரி போர்ட் எல்லாருக்குமே ஆர்டிஸ்ட் கிடையாது, எனக்குலாம் நல்லா வரையெல்லாம் வராது. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்ட்டை நம்ம ஹையர் பண்ணி பண்றதுன்றது எக்ஸ்ட்ரா ஒரு ஜாபா இல்லாம நமக்கான சீனை நம்மளே எடுத்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ அதை நான் ஒரு செகண்ட் ஒரு விஷயமா நான் கத்துக்கிட்டேன். 3வது விஷயம் வந்துட்டு, எஸ்.சி. வருண்குமார் பரத்வாஜனங்களோட இன்டர்வியூல வந்துட்டு சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் இந்த படத்துக்கு நிறைய நோ சொல்லிட்டு வந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் சொன்ன நோ என்னன்னா, இந்த படத்தை நான் முதல்ல கதையா எழுதுறத ஒரு ரைட்டரா நான் எழுதிட்டேன், நான் டைரக்டரா யோசிக்கவே இல்லை.
அதுக்கப்புறமா அந்த ரைட்டரை நான் எழுதின அந்த கதையை எடுத்து நான் ஸ்கிரீன் பிளேவா மாத்தி அதுக்கப்புறமா தான் நான் டைரக்ஷன் பத்தி விஷயமாவே யோசிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னாரு. ஒரு சில கதைகள் இந்த மாதிரி ரொம்ப மனசை தொட்ட கதைகளா நம்ம சொல்லும் போது நம்ம வந்துட்டு இதுவா இந்த மாதிரி சொல்லணும், இந்த மாதிரியான விஷயங்களா சொல்றதுதான் பெஸ்ட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம டேரக்டர்லாம் மறந்துட்டு ஷார்ட் இதெல்லாம் மறந்துட்டு அந்த கதைக்கு என்ன தேவையோ ரைட்டரா முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ரைட்டர் அதுக்கப்புறமா டேரக்டரா போறது. இந்த 3 விஷயம் தான் நான் வந்து ஃபிலிம் மேக்கரா கத்துக்கிட்டேன் சினிமால இருந்து இந்த வருஷத்துல. அப்புறம் சேஞ்ச் யூ நீட் இன் தமிழ் சினிமான்னு யோசிக்கிறது என்னன்னா, நிறைய தமிழ் சினிமாஸ் இருக்கிற இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாகவும் இல்லைன்னா வந்துட்டு ஒரு இந்த ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் சில வந்து ஒரு மூமெண்ட் மாதிரி எடுத்து இல்லை அவங்களே வந்துட்டு யாரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டைரக்ஷனுக்கு வந்தாங்களோ அவங்களே வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் மாதிரியோ இல்லை ஒரு பெரிய லெவல்ல ரீச் ஆகுற மாதிரியோ ஒரு பாத்வே வந்து தமிழ் சினிமா சைட்ல இருந்தே தமிழ் இந்த நடிகர் சங்கம்லேருந்தோ இல்லை டேரக்டர் சங்கம்லேருந்தோ ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்வே மாதிரி கிரியேட் பண்ணி விட்டாங்கன்னா அது நிறைய டேரக்டர்ஸை இன்னும் உள்ள கொண்டு வரும். எஸ், இங்க நிறைய ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர்ஸ் இந்த வருஷம் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க எல்லாருமே இந்த வருஷம் வந்தாங்களே தவிர்த்து அவங்க இந்த வருஷம் படம் போன வருஷமோ அல்லது முந்தின வருஷம் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க நிறைய கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் யோசிச்சு ஒரு பாத்வே வந்து இப்போ ஒரு கஷ்டமாவே இங்க இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ இவ்வளோ பேர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்லாமலே நிறைய பேர் இங்க வந்து சாதிச்சுட்டு இருக்கிற டைம்ல தமிழ் சினிமா வந்து ஒரு நல்ல பாத்வேவை அமைச்சு கொடுக்கணும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு காம்படிஷனோ ஏதோ ஒரு விஷயமோ அவங்க வந்து ஒரு நியூ கமர்ஸை இந்த வருஷத்துக்கு தமிழ் சினிமாவுக்கு கூட்டிட்டு வரலான்றதுக்கு ஒரு பாத்வே மாதிரி தமிழ் சினிமா இந்த ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் மாதிரி பண்ணா ஒரு மூமெண்ட் மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் ஹேப்பன்ட் இன் தமிழ் சினிமா இன் 2023 சொல்றது வந்துட்டு நிறைய இந்த படங்கள் இருக்கு இல்லையா, ஹை பட்ஜெட் படங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு கிடைக்கிற பப்ளிசிட்டி இருக்குல்ல, இது நிறைய எல்லா வருஷமே நடக்கிற விஷயம் தான். ஸோ இப்போ ஏன்னா இப்போ நடுவில் வந்து நந்து ஒரு விஷயம் சொன்னாரு, கண்ணகி படத்தை பத்தி பேசினாரு. அந்த டேரக்டர் யஷ்வந்த் கிஷோர் வந்துட்டு அவர் ஆக்சுவலா நான் தோக்கப்புலி ஷார்ட் ஃபிலிம் பண்ணும் போதே அவருக்கும் நானும் ஃப்ரெண்டு தான், எனக்கு நல்லாவே தெரியும் அவரை. அவர் இந்த படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றது எனக்கு கண்கூடாவே நான் பார்த்துருக்கேன். 6 வருஷமா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ என்னன்னா அந்த 6 வருஷம் முடிச்சுட்டு நான் அந்த 6 வருஷத்து கஷ்டத்தை பத்தி நான் பேசல, அது மாறணும்னு சொல்லல. அந்த 6 வருஷம் கஷ்டம் முடிஞ்சக்கு அப்புறமா ஒரு படத்தை அவர் வந்து டைரக்ட் பண்ணி வெளில வராருல, பட் அது கிடைக்க வேண்டிய பப்ளிசிட்டி அது கிடைக்கல. அவர் ஆக்சுவலா என்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்லும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, முடிஞ்சா நீங்க கூட சென்னைக்கு வந்து அந்த படத்தை பாருங்க, மாதிரி எவ்வளவு பேர் அந்த படத்தை பாக்குறாங்களோ இந்த கூட்டத்தை பொறுத்த எனக்கு ஓடிடி கிடைக்குமா இல்லையான்னு இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இப்போ கிடைச்சிச்சா இல்லையான்னு கூட எனக்கு இன்னும் தெரியல, நாளைக்கு தான் கால் பண்ணி அவர்கிட்ட கேட்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் வர்ஸ்ட் திங்னு நினைக்கிறேன். அதாவது பப்ளிசிட்டி எந்த லெவலுக்கு பெரிய படங்களுக்கு கிடைக்கட்டும், சின்ன படங்களுக்கும் அந்த லெவலுக்கு ஏதாவது ஒரு வகையில கிடைக்கிறதுக்கு எனக்கு என்ன வழின்னு எனக்கு இப்பயுமே எனக்குமே தெரியல, என்ன கேட்டா எனக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் அப்படியே கண்மூடித்தனமா போயிடக்கூடாது. சில படங்கள் இப்ப நம்ம எவ்வளோ ஸ்லாகிச்சு போர் தொழிலை பத்தி பேசுறோமோ, இருக்கப்பற்ற பத்தி பேசுறோமோ, இல்ல சித்தாவை பத்தி பேசுறோமோ, சித்தா கூட ஒரு தேர்ட் டைரக்டர் தான் வச்சுக்கோங்களேன். டெபுடன் டைரக்டரோட படமே நம்ம நிறைய பேசியிருக்கோம், அயோத்தி இதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். இந்த படங்கள் அளவுல எப்படி வந்துச்சோ அது மாதிரி நிறைய படங்கள் தெரியாமலே போயிருக்கு. ஸோ அது நமக்கே கூட தெரியாமலே கூட இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் நடக்கணும், அது வந்து ஒரு வர்ஸ்ட் திங்னு நான் நினைக்கிறேன். அது நடக்கணும்னு எனக்கு தோணுது. பெஸ்ட் ஓடிடி ஃபிலிம் வந்து நான் சித்தா சொல்லுவேன். ஆக்சுவலா தப்பு தான், பட் இருந்தாலும் சொல்றேன். பிகாஸ் என்னால சித்தா வந்து தியேட்டர்ல பார்க்க முடியல சில காரணங்களால. அது ஓடிடியில் தான் நான் பார்த்தேன். அதனால தான் அதை நான் ஆக்சுவலா பெஸ்ட் ஃபிலிம்லயே 2 சொல்லலாம்னு நினைச்சேன். பட் ஓடிடின்னு ஒரு கேட்டகரி இருக்கிறதுனால எனக்கு ஓடிடியில நான் ரொம்ப என்ன அப்படியே ஆட்டின படம் வந்துட்டு சித்தா தான். பெஸ்ட் தியேட்ரிக்கல் மெமரி இன் 2023 எஸ் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்க்கு ஒரு 2 இடத்துல நான் அழுதேன். ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் அழ வச்சு பிளஸ் நம்மளையும் தோண வச்சுச்சு, சரி நம்மளும் படம் கன்ஃபார்மா பண்ணணும், இந்த ஆர்ட் நம்மளையும் சூஸ் பண்ணுமா பண்ணாதான்ற மாதிரிலாம் கேட்க வச்சுச்சு. ஸோ அதுதான் எனக்கு ஒரு மெமரியா தோணுச்சு. பெஸ்ட் தமிழ் ரிவ்யூவர் அண்ட் ரிவ்யூஸ் வந்துட்டு எனக்கு 2 பேர் தோணும். எனக்கு பர்சனலா தோன்ற விஷயங்கள் சொன்னேன். கார்த்திக் ஸ்டாக்கிஸ்ன்னு சொல்லிட்டு கார்த்திக் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் சமயம் ரிவ்யூ பண்ணுவாரு. அவர் எனக்கு ரொம்ப நாளாவே நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். செல்ஃபி ரிவ்யூன்னு அவர் ஒரு ரிவ்யூ ஆரம்பிச்சுட்டு தமிழ் ஹிந்துக்கு பண்ணிட்டு இப்போ அவர் தனியா வந்து கார்த்திக் ஸ்டாக்கிஸ்ன்னு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்து பரத்வாஜனகன், இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப நான் ஃபாலோ பண்ணுவேன். இதுக்கு அடுத்து கலிலூர் ரஹ்மான் செகண்ட் ஷோ ஒருத்தர் இருக்காரு, அவருமே ஃபாலோ பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் அவர் ரிவ்யூ எனக்கு பிடிக்காம போயிடும்.
பட் இவங்க 2 பேர் எனக்கு என்னைக்குமே பிடிக்காம போனதே இல்லை. ஸோ கார்த்திக் கிருஷ்ணா அண்ட் பரத்வாஜன் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து பெஸ்ட் தமிழ் இன்டர்வியூ வந்து இந்த நான் மென்ஷன் பண்ண அந்த 2 இன்டர்வியூ தான். ஒன்று எஸ் அருண்குமார் வந்து, ஒன்று வந்துட்டு இது யார் அது போர் தொழில் டேரக்டர் யஷ்வந்த் கிஷோர் போர் தொழில் டேரக்டர். ஸோ இந்த 2 பரத்வாஜன் இன்டர்வியூ இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 இன்டர்வியூவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. கடைசியாக இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக சொல்லிடுறேன். சினி உலகம்ல வந்துட்டு டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள்னு ஒன்று வச்சாங்க. அமீர், இவர் நம்ம வெற்றிமாறன் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே எல்லாரும் பார்க்கலாம், போய் பாருங்க. அந்த டைரக்டர் ரவுண்ட் டேபிளுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த 3மே எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்டர்வியூஸ். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் தியேட்ரிக்கல் வாட்ச் இன் 2023 வந்துட்டு எனக்கு கரெக்டாக என்னால் கணிக்க முடியல. மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 படங்கள் தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் வேற சில சுச்சுவேஷனால பார்க்க முடியல. அப்புறம் வந்துட்டு பெஸ்ட் தமிழ் ஷார்ட் ஃபிலிம் யூ வாட்ச் இன் 2023 வந்துட்டு அந்த 2023 தெரியல, யாரோ ஒருத்தவங்க இங்கே ஷேர் பண்ணாங்க ஜீரோன்னு சொல்லிட்டு. தமிழான்னு கூட தெரியல, ஆக்சுவலாக ஹிந்தின்னு நினைக்கிறேன். அந்த ஜீரோ ஷார்ட் ஃபிலிம்ல ரொம்ப பாதிச்சது, ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. எனக்கு இன்னொரு படம் ரொம்ப பிடிச்சது. அது வந்து என்னன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூவா, நான் இந்த லைட்ஸ் ஆன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லே எனக்கு அந்த படம் வந்து வின் பண்ணும் அப்படின்னு கூட நான் நினைச்சேன். பட் ஆனால் பெருசாக அது ரெகக்னிஷன் கிடைக்கல. குரல் 134 140 சம்திங் ஒரு படம் ஒன்று. அது ப்ரொடக்ஷன் வேல்யூ ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு பீரியட் செட்டப்பை போட்டு இவ்வளோ ப்ரொடக்ஷன் வேல்யூ போட்டு ஒரு படம் பண்ணலாமான்னு என்னை யோசிக்க வச்சிருக்கு. ஸோ அந்த 2 படங்கள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பெஸ்ட் ரைட்டர் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னா எஸ் அருண்குமார் தான் கன்ஃபார்ம் தான். ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் வந்து எனக்கு கார்த்திக் சுப்ராஜன் நான் சொல்லிடுவேன். ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் வந்து பெர்ஃபெக்டாக வந்து பொறுத்தொழில் தான். அதில் ஸ்க்ரீன் பிளேயோட எல்லா நார்ம்ஸையும் கரெக்டாகவுமே ஃபாலோ பண்ணி அதை இன்ட்ரெஸ்டிங்காகவும் வச்சு அது ரொம்ப சூப்பராகவும் என்கேஜிங்காக பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம். போர்த்தொழிலுக்கு வந்து அது நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். என்னால் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே கன்ஃபார்ம் எழுத முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி எனக்கு அது தோணுச்சு. ஸோ போர்த்தொழில் வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் சொல்லுவேன். பெஸ்ட் டைரக்டர் வந்துட்டு எஸ் ஆஸ் யூஷுவல் 2 பேர் தான், கார்த்திக் சுப்ராஜன் அண்ட் வெற்றிமாறன். கடைசி வந்து ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் தமிழ் சினிமா இன் யுவர் ஒப்பீனியன், எனிதிங் ரிலேட்டட் டு தமிழ் சினிமா யூ வாண்ட் டு டாக் அபவுட். நான் நிறைய பேசிட்டேன் நினைக்கிறேன் தமிழ் சினிமாவை பற்றி. ஸோ அதனால அதுலேயே நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இதில் போட்டுக்க முடியும். ஸோ தமிழ் சினிமா பற்றி நான் பேசினதுலேயே ஒரு 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பேசிட்டேன். பெஸ்ட் ஓகே பெஸ்ட் இன்ட்ரோல் மாவீரன் தான் எனக்கு செம்மையா. அன்எக்ஸ்பெக்டட் வந்து அயோத்தி தான் எனக்கு நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த படம் நல்லா இருக்கும், நான் சும்மா கலாய்க்கலான்ட்டு தான் போய் பார்த்தேன். அண்ட் மார்க் ஆண்டனியும் அன்எக்ஸ்பெக்டட் தான். அயோத்தி, மார்க் ஆண்டனி. பெஸ்ட் வெப் சீரிஸ் வந்து விலங்கு, வதந்தி, அதுக்கப்புறம் கூசே. சாரி அப்பனா வந்துட்டு நான் இந்த இயர் சொல்லணும்னா கூசே முனுசாமி வீரப்பன் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த தூதா பார்த்தேன் நான், தமிழ்லயும் இருக்கு. ஸோ அதனால அதுவும் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்குல்ல, ஓடிடின்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம லாங்குவேஜ்னு பார்க்கணும், நிறைய லாங்குவேஜ் வந்திருந்தால அது சொல்லலாம். பட் தமிழ்ல வந்து கூசே முனுசாமி வீரப்பன் தான் அடிச்சு தூக்கிடுச்சு எல்லாத்தையுமே. எனக்கு ஒரு டேரக்டராகவே நம்ம ஒரு டாக்யூ சீரீஸோ இல்லை டாக்யூ ட்ராமாவோ கூட நம்மளால டைரக்ட் பண்ண முடியும்னு டேரக்டரோட எபிலிட்டி தெரியும் காமிக்க வச்சுச்சு. அது வந்து என்ன ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டேரக்டரோட அந்த வாய்ஸே தெரிஞ்சது. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லைல்ல. மியூசிக் அப்துல் வஹாப்னு ஒருத்தவர் வந்தாரு, இந்த குஷி எல்லாம் போட்டார்ல, அவர் மலையாளத்துல இருந்து. எனக்கு என்னமோ அவர் கொஞ்சம் ப்ராமிசிங்கா தெரிஞ்சாரு. குஷி மட்டும் தான் நான் கேட்டேன். ஒன்லி தமிழ் மூவி இல்ல குஷி தமிழ்ல உங்களுக்கு வந்துச்சுல, தமிழ்லயும் நல்லா பண்ணியிருந்தாரு குஷி. இல்ல தமிழ் வெர்ஷன் நல்லா தான் இருந்தது. அது அவருக்கு ஐ திங்க் இந்த நியூ மியூசிக் டைரக்டர்ல அவர் கொஞ்சம் நோட்டபிளா பண்ணுவான்னு நினைக்கிறேன். மலையாளத்துல 1-2 அவர் பண்ணது நல்லா இருந்தது. ஹிருதயமா இருக்கட்டும், நல்லா கேட்ட பாட்டுனா இல்ல சித்தாவும் கூட சொல்லலாம். எனக்கு மியூசிக் எனக்கு சித்தாவுமே எனக்கு அந்த பாட்டு இப்போ நிறைய ஓடிட்டு இருக்கு. அந்த பாட்டு மண்டையில ஓடிட்டு இருக்கு. அதேதான் எக்ஸாக்ட்லி. அது நல்ல மியூசிக் தான். ஸோ அது இவர் தானே, சந்தோஷ் நாராயணன் தானே அது. ஸோ அதனால இல்ல அது இவரு பாடினது சந்தோஷ் நாராயணன். இல்ல பிரதீப் ஒருபார் சந்தோஷ் நாராயணன் இருப்பார்ல, இல்லையா? ரெண்டு பேரும் மியூசிக் யாரும் தெரியல. பிரதீப் ஒருபார் சந்தோஷ் நாராயணன் இருப்பாருங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. அது தெரியும், ஆனா மியூசிக் டைரக்டர் மியூசிக் தெரியல. ஐ திங்க் அனி கொஞ்சம் நல்லா தான் போட்டிருந்தாரு அவர் கொடுத்த பெரிய படத்துல. ஆமாமா அவர் போட்டிருந்தது. பட் ஆனா நம்ம பெஸ்ட்னு சொல்லணும்ல. ஸோ அனி இது வந்துட்டு எப்பயுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாதிரி தான் எனக்கு